ஒப்பந்தப்படி மண்ட பங்கேற்கலாம். என்ன அடிப்படையில உழைப்பு நீங்க அமௌண்ட் பிக்ஸ் பண்ணுவீங்க? கவர்மெண்ட் பாடிஸ் எல்லாம் வெயிட்டேஜ் வச்சு எப்போ இருக்கு அதில் எவ்வளோ ஃபைன் போடுறாங்க அதை வச்சு பண்ணிட்டா ரேட். அதை வச்சு தான் நம்ம ஃபிக்ஸடாக அப்படி போடுறது இல்லை. நான் என்ன சொல்றேன் சார், 12ஆம் ஆண்டுல உடைப்பு வந்துச்சுன்னா அந்த தகவலை அங்கிருந்து அவங்க கவுன்சிலர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வந்து அந்த உடைப்பு சரி பண்ணிட்டாங்களான்னு பார்த்துட்டு கையெழுத்து போட முடியும். இதில் நிறைய தப்பு நடக்கும். 13ஆம் வார்டுனா 13ஆம் வார்டு 15ஆம் வார்டு யார் இந்த வார்டு நடக்கும் அவங்கள கூட்டு போய் எத்தனை அடி நீளம் என்னன்னு பார்க்க சொல்லுங்க. மேற்கொள்ள பார்க்கணும். ஒண்ணுமே நடந்த மாதிரி இல்லை. அவனை கேட்டா துட்டு வர நான் வேலை செய்ய மாட்டாங்க. செஞ்சு கொடுத்துருக்கோம். கட் பண்ணோம். சரி, இப்போ என்ன சப்ஜெக்ட் வாங்க? 103 சப்ஜெக்ட் வச்சுக்கிறீங்க. மேடம் ரொம்ப பேசிட்டீங்க. பைபாஸ் ரோட்ல ஏற்கனவே போக்குவரத்து இந்த வேலை 5 லட்சத்துக்குள்ள வேலைகள் ஆரம்பிச்சா ஊர்ல சரியான வேலை இருக்கனால தோண்டி பணம் இது 2 இடத்துல இருக்கு. ஓரளவே சொல்லிட்டு இருக்கான். லட்சம் வேணுமா சார்? எப்படி சார்? 2 வந்தாலும் ஒரு தான் போடுவோம். ஓரளவே சொல்லிட்டு இருக்கான். வேலை நடக்க மாட்டேங்குது. லட்சம் வேணுமா? 2 வந்தாலும் ஒரு தான் போடுவோம். 2 இடம் இருக்கு. இது மட்டும் இருக்கு. இன்னொன்று பிளான் பண்ணி சொல்லியாச்சு. அட்டென்ஷன் வாங்கிட்டோப்பா. டெண்டர் ஒழுங்கா வைக்கல இல்லையா? ஒரே தலைவலி தான் இது. வேற யாரும் இல்லையா? இடியப்பா பதில் சொல்றாருப்பா. ஒரே மக்கள் என்ன கேள்வியா போச்சு சார். கேள்வியா போச்சு. தலைவலி ஓடதானே இருக்காங்கப்பா. அனுமதிக்கலாம். ஒரு போர்ட்ல எத்தனை டிபாசிட் தீர்மானம் என்னப்பா எப்பவுமே போட்டாச்சு. மின்சார
இடத்தில் வாங்கின 29/2012 ஒப்பந்தத்தில் போராட்டத்தில் கீழ்கொண்ட 2 ஒப்பந்தங்கள் வரப்பட்டுள்ளது. பணியின் பெயர் மின்சார பறக்கும் சப்ளை செய்த ஒப்பந்தங்கள பெயர் வேலுமுருகன் முதல்ல பாஸ் பண்ணதுல 2 லட்சம் போடுறாங்க. அது டெண்டர் வேலை தான். டெண்டர் வேலைங்க. டெண்டர் வேலையில வேலை வராது. முதல்ல 2 லட்சம் நம்ம அப்ரூவ் பண்ணல. ஆமா, அதுக்கு சொன்ன போட்டு டெண்டர் வேலை வராது. டெண்டர் வேலை 17 நம்பர். 17. அதிகமா சார். சார் அதிகமா. ஆமா 17 பாத்து ஏற்கனவே பாத்து 18 ராயப்பட்ட நகராட்சி வார்டு 7 சிங்கத்துறை மொழி பள்ளிவாசல் தெற்கு காலி வழியாக கீழே சாலை 400 மீட்டர் நீளம் 3 மீட்டர் அகலம் மண் சாலை கருத்தலம் எப்போ உள்ள சார் இது எந்த கூட்டத்தில் உள்ளது இது எந்த மாசம் இது அது வேற இது இஞ்சி மரத்துல கட்டல அது ஆமா இது பெரிய பள்ளியில இருந்து உள்ள கேனா நீங்க இது வேற முடிவு என்ன உங்கபாடி வச்சு பார்வையிட்டு பரிசீலனை பண்ணுவோம் ஆமா ஏற்கனவே ஒரு ட்ரிப் வச்சு ரிஜெக்ட் பண்ணாங்க இல்ல அது இல்ல பாஸ் பார்வையிட்டு ஏற்கனவே நிறைய திருவிழா வந்துட்டு போய் எழுதிருக்கீங்களா பார்வையிட்டு இது பண்ணு சொல்லி நிதிநிலையை கருத்தில் கொண்டு நிதிநிலையை கருத்தில் கொண்டு ஒத்திவைப்பு ஒருத்தர் அவதூறிக்காங்க நான் சொல்லல செகண்ட் நம்ம இன்னும் துட்டு வைக்க பாருங்க யாருக்கு கூட பண்ணிருக்கீங்க எனக்கு ஒரு ரோடு கூட போடலப்பா எனக்கு ஒரு ரோடு போடல எனக்கு வேலையே நடக்கல எனக்கு எந்த வேலையும் நடக்கல எனக்கு யாராவுதுப்பா சரி நிதிநிலையை கருத்தில் கொண்டு ஒத்திவைப்பு வைங்க கருத்தில் கொண்டு நிறைவேற்றலாம் நிதிநிலையை கருத்தில் கொண்டு ஆமா அதாவது இதுக்கு முன்னாடி பாஸ் பண்ண ரோடு ஒரு 20 இருக்கு இதுக்கு முன்னாடி பாஸ் பண்ண ரோட்லாம் இருக்கு அதனால நிதிநிலையை கருத்தில் கொண்டு நம்ம பைப்லைன் 3,00,000 அடுக்கிற வந்து ஃபைனல் முன்னாடி கேட்டுப்பாங்கல்ல பிரியாரிட்டி பிரகாரம் ஒரு அப்படியே ஒப்படைச்சா
ஏன்னா ஒரு ஆள் கையில இருந்ததுன்னா திங்கக்கிழமை வந்து கூட்டணும் அந்த மாதிரிலாம் வரைமுறையெல்லாம் நான் வந்து இது காரணம் என்ன எந்த ஒரு யார் வேண்டாம் கேட்க நானே முன்னுரிமை பிராக்கெட்ல சிட்டி ஆயிட்டு போடுறோம் எல்லாரும் வேண்டாம்னு அது வேணாம் உட்காந்துருக்கேன் போன போட்டு அப்படி பார்த்தோம்னா இன்னைக்கு கூட அஜெண்டா இல்லைய அடுத்த வாரக்கான இப்ப நானே புரிஞ்சுக்கலாம் அப்ப இவனுக்கு கூட அப்போ இது முன்னாடி அவன் முன்னாடி பின்னாடி அந்த அஜெண்டா முன்னாடி அஜெண்டா வரும் ஒரு மாசத்துல முதல்ல நம்ம போடப்படல இருக்கலாம் கீழே தலை உடைக்கிறது இந்த வானத்தை போல தலை கீழே சின்ன செப்பிட்டாங்க கீழே வந்து சின்ன கீழே வந்துருக்கு தண்ணி வெளியதான் போகுது கீழே மண்ணில் உயிர மாதிரி செப்பிட்டாங்க கிடையாது
ஃபுல் கான்கிரீட் போடுறாங்க, மணல் செய்யறதுனால கான்கிரீட் வச்சு போடுறாங்க. மற்ற இடங்களை செங்கல் கட்டுவாங்க. இந்த செங்கல் கூட செங்கல் மணல் வந்து சாண்டி கடற்கரை மணல் தோண்ட கடற்கரை மணல் டேங்க்ல லட்சுமணன் டேங்க் அதனால நாங்கள் கான்கிரீட் போடுற மாதிரி போடுவோம். 4 கம்பார்ட்மெண்டா பிரிச்சு முதல் கம்பார்ட்மெண்ட்ல உள்ள அந்த வேஸ்ட் மொத்தத்துல விடுமுறை வீடுகளுக்கு கொடுங்க கான்கிரீட் போட்டு வச்சு முதல் கம்பார்ட்மெண்ட்ல விடும்போது நீங்க வந்து எல்லாமே சேர்ந்து வரும். அடுத்த கம்பார்ட்மெண்ட் அதை வித்தியாசமா நீங்க போட்டு வச்சுருக்கோம். அதுல ரெண்டாவது கொஞ்சம் தண்ணி மூணாவது செஞ்ச தண்ணியா அதெல்லாம் வெளியே போயிடும். நீங்க ஓர்ஃபுல்லாயிரும். பிறகு நீங்க 5 வருஷம் 4 வருஷத்துக்கு பிறகு அந்த காரிட இடத்தை நம்ம வீட்டுல ஆமா 5 வருஷத்துக்கு ஓடும். இது ஒரு 3 நாள் 15 மக்களோட தோன்றாங்க வந்து அது கெட்டு போது நின்று பாத்துக்கணும். எப்படி பாத்துக்கிட்டா நீ படத்துல வந்துருக்காது. பொருளின் 20 பெருமினோடுக்கு பழுது நீக்கி ஏப்ரல் 2011 மற்றும் மே 2010 மாதத்துக்கு இன்பான் என்பவருக்கு ரூபாய் 7000 மட்டும் 21 பொருளின் 20 காய்ப்பு நகராட்சி 2013-14 ஆண்டு ஏலம் செல்லாத ஏல விற்பனை நகராட்சி நலங்கிருதி மதுகலவர் நகரம் என்று அன்று விடப்படுகிறது. கோர்ட்ல ஆர்டர் வந்துருக்கு. ஆர்டர் நம்ம கிட்ட தர மாட்டேங்கிறாங்க. நகராட்சியில இருக்கலாம் நம்மகிட்ட வரமாட்டேங்குது. அவங்க கன்சல்ட் பண்ணோம்னா இப்ப என்ன வேண்டாம் வாபத்துக்கு கேஸ வாபத்துக்கு எழுதி கொடுத்ததுனால நம்ம பக்கம் தீர்ப்பா இருக்கு. அந்த தீர்ப்பு நகர் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. வந்துட்டாங்க நகராட்சி வந்துட்டு தீர்ப்பு நகராட்சி வந்துட்டு வருமானம் சும்மா சொல்லிட்டு அது மாத்திரம் இல்லைங்க. அதோட சேர்த்து வச்சு அவன் வண்டியை டிராக்டர் விட்டுக்கிறான். என்ன நடக்குது சார்? இதெல்லாம் போய் நீங்க கேட்க மாட்டீங்க சார். பாருங்க சார் என்ன கதை என்ன கோர்ட்டு போறேன்னு அவனை கூடுங்க சார். அந்தோணி கூடுங்க அந்தோணி கூடுங்க. அவன் கோர்ட்டு போறேன்னு படுத்து அதான் அவன் முத்தாத்துல படுத்துறான் சார். தூங்குறான் சார். கலெக்டருக்கு போக முடியாது சார். வேற ஆளை பார்த்துட்டு இது பண்ண தேவையில்லைங்க. மறுபடியும் சைக்கிள் ஸ்டாண்ட் போடாதீங்க. இந்த பக்கம் இருக்கு பாருங்க அந்த பயணிகள் நிலையம் கூட பின்னாடி வந்துட்டு யூனியன் பாஸ் பண்றதுக்கும் இது பண்றோம் தான் போட்டுட்டு இருக்காங்க. அத அடைச்சு அதை வேற ஏதாவது பண்ணுங்க. ஃபுல்லா வந்து நெட்ல போடுங்க. ஊரை மட்டும் போட்டுட்டா போதும். எல்லாம் ஊரை போட்டு சைக்கிள் ஸ்டாண்ட் அங்க பாத்துருங்க. பசங்க பாத்துட்டாங்க. இப்பவே வந்து அது அடைக்க சொல்லிட்டீங்க. அந்த வாட்டர் டேங்க் எடுத்து வெளியே வைங்க. அது அடைக்கன்னு சொல்லிட்டீங்க கேட்க மாட்டீங்க. ஒண்ணு வாடகை கூடலாம் அதே சைக்கிள் சார். இப்ப நீங்க எப்படி சார் கூட்டம் முடிஞ்ச உடனே வாங்க அந்த இடத்த பாருங்க. அதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லுங்க டக்குன்னு. தீர்ப்பு வாங்குவோம். அத சொல்லல சார். நீங்க சரியான நாங்க பின்பக்கத்துல சொல்றோம் சார்.
பின்பகுதியில பாருங்க, நல்ல பெரிய இடம், ஏதாவது யூஸ் பண்ணலாம்ல. நீங்க அதை கூட சைக்கிள் ஸ்டாண்டா மாத்திக்கலாம், ஏதாவது ஒண்ணு செய்யலாம். சும்மா அநியாயத்துக்கு கடந்து யூரின் போறாங்க சார். பொம்பளைங்க வந்துட்டு போயிட்டு இருக்கிற இடத்துல நின்று அவங்க பாட்டுக்கு நின்று அடிச்சுக்கிறாங்க. அது மாத்திரம் இல்ல, அவங்க தடுப்பு சோறு வளர்க்கறதுக்கு எழுதி கொடுத்துருக்கிறார். ஒண்ணுமே தெரிஞ்சு குட்டிகளை தண்ணி ஊற்றுறாங்க. தண்ணி கொண்டு வந்துட்டு அந்த ஆள் வந்துட்டு சைடுல டிராக்டர் விட்டு வச்சிருக்காரு. கல்லு எல்லாம் பழைய மீன் எல்லா படம் எங்கெல்லாம் பயங்கர இடம். அதே மாதிரிதான் தீர்மானம் பண்ணாரு. அந்த முக்குல அவ்வளவு வேலைக்கு தீர்மானம் போட்டிக்கிறமே ஏன் தீர்மானம் வரல சட்டப்படி நடவடிக்கை சொல்லி அதுல சட்டப்படி நடவடிக்கை எடுத்துருங்க. போலீஸ் போட்டு காடி வைக்கணும். அது மட்டும் இல்லாம 3 படிகள் இருக்கு. அடுத்த போற ஏழை விடுங்க, ஏழை விட்டுருங்க. நகர்மன்ற தலைவர் குறிப்பு இருக்கா? அதை கேளு, அவருக்கு சுத்த மற்றும் வணிக வளாகங்களுக்கு சுத்தரி கட்டமைத்த குடியிருப்பதற்கு ரூபாய் 100, வணிக வளாகங்களுக்கு ரூபாய் 200 நிறுவனம் செய்த யார் கொண்டு வந்திருக்காங்க பொருளை? சப்ஜெக்ட் யார் கொண்டு வந்திருக்காங்க? கவர்மெண்ட் ஜியோ வந்துட்டா, கவர்மெண்ட் ஜியோ வந்துருக்கா, ஜியோ காட்டுங்க. ஜியோ வரணும்ப்பா, ஜியோ வரணுமா? அது ஏன் பாத்ரூம்
எங்கேயோ பாய வந்திருக்கீங்க நியாயம் அநியாயம் கிடையாது. கவர்மெண்ட் ஜியோ வந்தா ஓகே, இல்லன்னா இது ஒத்திவைப்பு. மற்ற அனுமதி இல்ல. கவர்மெண்ட் ஜியோவா இருந்தா ஓகே. கவர்மெண்ட் ஜீவா இருந்தா வீட்டுக்கு 50 கடைக்கு 200 முடிஞ்சது அப்படியே வைங்க பாஸ். கவர்மெண்ட்ல வந்து அந்த வரைக்கும் இருக்குது ஜீவோ. இல்ல உங்களோட கருத்தை சொல்லுங்க. நீங்க முடிவு பண்ணுங்க என்னுடைய கருத்து வந்து ரொம்ப லோவா இருக்குது. அது 50 ரூபாயும் கடைக்கு 200 நீங்க வந்து இனி அதாவது லாஸ்ட் வீக்ல வந்து ஃபைனல் சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னு சொன்னா அது ஆட்டோமேட்டிக்கா அக்செப்ட்ல வரும். அப்ப நம்ம பாஸ் பண்ணிக்கலாம் பாத்துக்கலாம் அப்படி சொன்னாங்க. ஆட்டோமேட்டிக்கா வந்து இருக்குது. முடிவு பண்ணுங்க. ரைட் அதான் 50 ஜீவோ பாப்போம். அது எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கா? ஏதோ ஒண்ணும் போடல. சார் உங்களுக்கு நான் கேட்காங்க. மணி எவ்வளவு வேணா போட்டுங்க. வீடு போட்டாங்க ரொம்ப கஷ்டப்பட்டவங்க மணி எவ்வளவு போட்டுங்க. மணி எவ்வளவும் சார் கொஞ்சமா சார் சார் பிளான் அப்ரூவ் பண்ணும்போது இப்போ அந்த மெயின் ரோட்ல ஒரு மணி எவ்வளவு போடுவீங்க. அவங்க சைக்கிளை எங்க நிப்பாட்டுவாங்க? அவங்க கடைக்கு போறவங்க சைக்கிளை எதுல நிப்பாட்டுவாங்க? ஃப்ரண்ட்ல ஒரு 10 அடியாவது இடம் போடுங்க. நீங்க பிளான் எப்படிதான் பிளான் அப்ரூவ் பண்ணீங்கன்னு தெரியல. ஏதோ எப்படி அப்ரூவ் பண்றீங்க? ஒரு 10 அடி இடம் ஃப்ரண்ட்ல இருந்தா சைக்கிள் பைக் நிப்பாட்டுறாங்க. ஊரு பொறுத்துக்கிட்டே இருக்கு. எல்லாரும் வண்டி வச்சிருக்காங்க. எல்லா வரைக்கும் அப்படியே கடைசி போஸ்ட் ஆபீஸ்ல ஒரு வேலைகளா இருக்காங்க. அதுலயும் கிடையாது. எப்படி அப்படி கொடுக்குறீங்கன்னு தெரியல. வணிக வளாகத்தில் ஏதோ வந்து கைது போடுறீங்க பாத்தீங்கன்னா கடைக்கு முன்னாடி ஒரு 10 அடி இடமா 5 அடி விடணும்னு ரூல். கடைக்கு முன்னாடி 5 அடி தான் கட்டணும்னு ரூல். ஆனா இப்ப கட்ட கடைகள்ல 5 அடி உள்ள வந்துறான், ரோட்டுக்கு வந்துறான். படிக்கட்டு பூரா அவன் கரெக்டா இதுல கட்டிக்கிறான். அவன் நேரத்துல படிக்கட்டு போறான் 5 அடி முன்னாடி இருக்குது. இது எப்ப எடுக்க போறோம்? எப்படி கேன்சல் பண்றோம் பிளான? போஸ்ட்ல ஏறினாலும் வீட்டுக்குள்ள படிக்கட்டுல இருந்து தான் போஸ்ட்ல ஏறி ரெண்டு சில இடத்துல எலக்ட்ரிக்கல் போஸ்ட் இல்லைன்னா எல்லாமே ரோட்டுக்கு வந்துடும். வீடு அப்படி நீங்க உங்க இஷ்டத்துக்கு வந்து கூட்டத்தை கூட்டு போய் அவங்க மாட்டேங்கிறது. அது என்ன செய்யலாம்? அதாவது குடியிருப்புக்கு தயவுசெய்து கூட்டாதாங்க. குடியிருப்பு கூட்டிட்டாங்க. இப்பவுமே குடியிருப்புக்கு என்ன ஆகுதுன்னா இவங்க சௌகரியத்துக்கு தான் போடுறாங்க. ரூல்ஸுக்கு கூட யாருமே தீர்வு போடல. 10 ரூம் வச்சிருந்தா 200 ரூபா கட்டணும் இருக்கான். 15 ரூம் வச்சிருந்தா 150 கட்டுறவங்க இருக்காங்க. அதான் சொல்றேன். இந்த மினிமம் மட்டும் ஃபிக்ஸ் பண்றாங்க. மினிமத்தை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்படி நடக்காது. இன்னும் தப்பு நடக்குது. இன்னைக்கு வரையும் தப்பு நடக்குது. சரி சொன்ன மாதிரி மணிய வாரத்துக்கு மட்டும் கூட்டிட்டு வீட்டுல போய் விடுங்க. 200 நம்ம எல்லாரும் ஒத்துக்குவோம். வீட்டை விட்டுருங்க. வீட்டு வந்து மினிமம் மட்டும் உங்களுக்கு இப்ப மினிமம் 25 30 அந்த மாதிரி வச்சுட்டு மினிமம் வந்து 17 ரூபா இருக்கு. இல்ல 8 ரூபா கட்டுறாங்க. 8 ரூபா கட்டுறாங்க, 14 ரூபா கட்டுறாங்க. 2 பில்லு கேக்குறாங்க. 2 பில்லு கேக்குறாங்க. 8 14 ரூபா, 7 14 ரூபா, 2 சிலிப்பு, உட்கார்ந்துருக்கு ஆளு, கரண்ட் பில்லு இதெல்லாம் கொண்டு போய் ஒரு மினிமம் கொண்டு வரது தப்பு கிடையாது.
நான் அன்னைக்கு வந்து அடம் பிடிச்சேன். இது வந்து கூட்டவே கூடாது. பட்ஜெட்டே வேணாம். நானே கொண்டு வரேன்றேன். ஏன்னா அது வந்து ரொம்ப லோ பட்ஜெட். ஆமா 17 அந்த மாதிரி. அது ரொம்ப கம்மியா வரும். 15 ரூபாய் 10 ரூபாய் கட்டறோம். 7 ரூபாய் கட்டறவங்க இருக்காங்க. ஆமா. பட்ஜெட் 6 மாசம் சொன்னாங்க. நான் கேட்டேன் எங்க வீட்டுக்கு 17 ரூபாய். நான் கேட்டேன் எங்க வீட்டுக்கு 17 ரூபாய். 2 பில்லு தான் வாங்குறேன். அதனால ஒரு மினிமமா ஒரு 30 ரூபாய் 38 ரூபாய் 5 பில்லா இருக்கு. 50 ரூபாய் சரியா வர. அவர் சொல்ற மாதிரி 6 மாசத்துக்கு 50 6 மாசத்துக்கு சொல்லல. இல்ல தண்ணி வர. வருஷத்துக்கே மினிமம் 50 ரூபாய் தான் கூட்டணும்னு சொல்றேன். வருஷத்துக்கு மினிமம் 6 மாசத்துக்கு 50 ரூபாய். 6 மாசத்துக்கு 50 ரூபாய் கட்ட முடியாது. மாசம் 10 ரூபாய் அப்படிதான் நீங்க ஒழுங்குங்க. மக்களுக்கு பணம் மக்களுக்கு போதும், மக்கள்கிட்ட போதும். இதே கரெக்ட். வருஷத்துக்கே 50 ரூபாய். இப்ப 17 ரூபாய் கட்டுறோம். பில்லு போடுறதுக்கு 50 ரூபாய் அவ்வளவுதான். அது 6 மாசத்துக்கு 25 எதுக்கு வருஷத்துக்கே 17 ரூபாய் கட்டுறாங்க. அதான்டா 6 மாசத்துக்கு தான் போட முடியும். 6 மாசத்துக்கு 25 ரூபாய். ஆமா, அப்படி போடுறது. வருஷத்துக்கு 50 ரூபாய். 2 முறை 20 ரூபாய் கட்டுறோம். 25 எல்கே ஸ்கூல்ல போய் சேரு. கணக்கு வாத்தியாருக்கு போய் படி. 50 ரூபாய்ன்ற அக்காட்ட போய் அதை விட 50 ரூபாய் தான். 50 மாசத்துக்கு 6 மாசம் 5 ரூபாய் 6 மாசம் 50 ரூபாய் வாங்க. வருஷத்துக்கு 50 ரூபாய். வருஷத்துக்கு 60 ரூபாய்.